இப்போ இருக்கிறதுல வந்து குழந்தைங்க எல்லாமே நல்லா படிக்கணும் அப்படின்றது ஆசை. ஸோ எங்களையும் மதித்து இல்லை நீங்கள் வாங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூல் வர வச்சாங்க. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா குழந்தைகளும் வந்து 10th 12th எல்லாமே வந்து செகண்ட் மார்க் ஃபஸ்ட் மார்க்னு சொல்லிட்டு ஸ்டேட்டில் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஒரு ஸ்கூலில் நாங்கள் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடிகர் விஜயோட்ட அவார்டு வாங்கினவங்க இன்னைக்கு விஜய் டிவி நடிகர்கள்ட்ட அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவார்டுன்றது வந்து அவங்க கஷ்டப்பட்டு வாங்குறது ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அந்த குழந்தை இன்னும் நிறைய படித்து நிறைய மார்க் எடுக்கணும், அடுத்தடுத்த படிப்பும் சூப்பராக படிக்கணுன்றது ஆசை. இப்போ நீங்கள் சின்னத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாகவும் நடிச்சு வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து வில்லன் கேரக்டர்ல இப்போ ரீசெண்டாக கோலிசோடா போயிட்டு இருக்கு. எந்த சடனா ஒரு ஹீரோவா வந்து எலிஜிபிள் ஆகிற மாதிரி வில்லனா போயிட்டீங்களா எப்படி? இல்லை அப்படிலாம் கிடையாது. ஒரு நடிகைன்னா எல்லாமே இருக்கும், காமெடி எல்லாமே இருக்கும். ஸோ வந்து எனக்கு அது ஒரு கேரக்டராக தான் நான் பார்த்தேனே தவிர அது இந்த ஐயோ என்னடா இது வில்லன் அப்படிலாம் பார்க்கல. எனக்கு இந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. இல்லை சார் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 months இது பண்ண முடியுமா முடியாதான்னு நான் சொன்னேன். சார் இது எப்படி சார் எனக்கு கொடுக்குறீங்க? இல்லை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சேனலில் சொன்னாங்க. ஸோ பண்ணேன். அது நிறைய வரவேற்பு கிடச்சிருக்கு. உங்களோட உங்களே பார்த்தீங்கன்னா வந்து குக் வித் கோமாளி தான். இன்னைக்கு அந்த ஷோல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு? நான் டிவியில் தான் பார்க்குறேன், நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் தலைவா. தேங்க்யூ. நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் அதான் இதில் தான் பார்க்குறேன் நான். இல்லை தலைவா, அது அவங்களுக்குள்ள 2 பேரும் பர்சனல். உங்களுக்கு எனக்கு சண்டைனா நம்ம 2 பேரும் தான் பார்க்கணுமே தவிர அது சோஷியல் மீடியாவுக்கு எடுத்து போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். பிரச்சனைகள் வந்து வெளியே வரும்போது அதுக்கான விளக்கங்கள் யாருமே கொடுக்காம நீங்க இந்த ஷோல தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களால நிறைய பண்ணிட்டே இருப்பேன். ஆமா தலைவா, நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து அதான் சொன்னல, நான் எப்படி பார்க்கறேன்னா சோஷியல் மீடியாவில் தான் பார்க்குறேன். ஓகேவா, எனக்கு அது அவங்க 2 பேருக்குள்ள அது ஒரு ப்ராப்ளம் இல்லை சேனலில் ப்ராப்ளமான்றது எங்களுக்கு தெரியாது. உங்களை மாதிரி தான் நாங்களும் ஒரு ஆடியன்ஸாக தான் பார்க்குறோம். அது என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது என்ன ப்ராப்ளம் தெரியாமல் அந்த மீடியாவில் வந்து மைக் எடுத்துகிட்டு வந்து அது என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தவிர்த்துட்டாலே இந்த பிரச்சனையே கிடையாது. தெரியாத இல்லை இல்லை, அதான் பொதுவெளிக்கு வந்துருச்சு இல்லையா. அந்த பொதுவெளிக்கு வர்றதை உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். பொதுவெளியே பொதுவாக சொல்கிறேன். இந்த மாதிரி மைக்கை வச்சுட்டு நம்ம பேசிடுறோம் இல்லையா, ஒரு வீடியோ வருது இல்லையா, அந்த வீடியோ பார்த்துட்டு 1000 பேர் மைக்கை தூக்கிட்டு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. ஐயோ இது நடந்திருக்குமா அது நடந்திருக்குமா, எது நடந்திருக்குன்னா அவங்க 2 பேருக்குள்ள அஃபிஷியலாக வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். ராயல் வித்யா அப்படிங்களா? மைக்கை பிடிச்சி பேசி மதுரையில் நம்ம விலாங்குடியில் வந்து ராயல் வித்யாலயா பள்ளிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே வந்து இந்த பள்ளியில் வந்து வருஷம் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவார்டு கொடுத்தோம். நிறைய பேர் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நிறைய ஸ்டேட் லெவலில் இன்னும் நிறைய அவார்டுகள்லாம் வாங்கணும் இந்த பள்ளி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது இல்லாமல் பசங்க வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் இசை, மியூசிக்கு, டான்ஸு எல்லாத்துலேயுமே கலக்குறாங்க. இன்னும் எனக்கு என்னன்னா ஜிம்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போது தான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஒரு ஸ்கூலில் வந்து ஜிம்மு தந்துருக்காங்க. இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் போயிட்டு செல்லுன்றது இதிலே டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தாலும் பல்லு இல்லாமல் கூட இருப்பாங்க, ஆனால் செல்லு இல்லாமல் யாரும் இருக்கிறது இல்லை. அந்தளவுக்கு செல்லு கூட இருக்கும் போது இதுமாதிரி ஒரு ஜிம்லாம் திறக்கும் போது உடற்பயிற்சி கல்வியும் சேர்த்து உடற்பயிற்சியே கொடுக்குறாங்க போது ரொம்ப ஃப்ரீயாக கொடுக்குறாங்க உடற்பயிற்சி கல்வியை. அதே உடற்பயிற்சி நிலையமாக வச்சுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து ராயல் வித்யாலயா பள்ளி வந்து இன்னும் சிறப்பாக வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள். தங்கதுரை அப்படினாலே ஜோக்கு தான். ஆமா, சொல்லக்கூடிய ஜோக்குகளுமே பசங்க மத்தியில நல்லா ரீச் ஆகி அதுக்கு ரிப்ளை வர தருணம் எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. பசங்க எல்லாமே என்ஜாய் பண்றாங்க. ஸோ ஜோக்கும் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கு. பொதுவாக ரியாலிட்டி ஷோ போறதுக்கு இது மாதிரி பள்ளியில மாணவர்கள் மத்தியில நீங்க பெர்ஃபார்ம் பண்ற தருணம் எப்படி இருக்குங்க? ஸ்டூடெண்ட்ஸ்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க ரசிக்க வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். குழந்தைங்களை சிரிக்க வைக்கிறது, பெரியவங்க கூட சிரிச்சிருவாங்க சில டைலாக் சொன்னால். பட் குழந்தைங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் அவங்களாம் வந்து சிரிச்சு எல்லாம் ஓடி வந்து ஆட்டோகிராஃப் கையெழுத்துலாம் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாக ஸ்கூல் ஆண்டுகளாலே அந்த பாரம்பரியமான டான்ஸ் இப்படிதான் இருக்கும். முதல் முறையா மதுரையில் அந்த பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஆணழகனுக்கு இணையா அந்த அதான் உண்மையிலே எப்படி இருந்தது? எனக்கு உண்மையிலே ஷாக்கா இருந்ததுன்னா இது ஆணழகன் போட்டி நடத்துறாங்க, ஒரு ஸ்கூல்ல நடத்துறாங்க போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜிம் இருக்கும், பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் ஜிம் வச்சிருப்பாங்க. பட் ஒரு ஸ்கூல்ல ஜிம் வச்சிருக்காங்கன்றது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். அதே நேரத்தில் அந்த பசங்க வந்து ஸ்டேஜிங் பண்ணாங்க பாருங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய வந்து இப்போ நகைச்சுவை ஸ்டார்ட் அப் காமெடிஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு சீனியரா நீங்க சொல்ல விரும்புறது என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நிறைய இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு சேனல் இருக்கும், அந்த சேனலில் வாய்ப்பு தேடி பசங்க போயிட்டு அதுலேருந்து வரணும், வெளியே வரணும். இப்போ நிறைய செல்ஃபோன்லேயே வந்துச்சு சேனல்லாம். ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் பேஜில் இருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து அவங்க டேலண்ட்டை காட்டுறதுக்கான
பிளாட்ஃபார்ம் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது, ஈஸியாக வரலாம். அசத்த போவது யாரு, கலக்க போவது யாரு இருக்கவங்களாம் தொடர்ந்து வெள்ளித்திரையில இருந்து சின்ன திரைக்கு வரிசை போய்கிட்டே இருக்காங்க. உங்களை விரைவில் ஏதோ ஹீரோவா பார்க்கலாமா? கண்டிப்பாக அது மாதிரி ஒரு நல்ல கதை இருந்து நல்ல ப்ரொடியூசர் இருந்தாங்கன்னா ஹீரோவாக பார்க்கலாம். ஒவ்வொரு திரைக்கலைஞர்களுக்குமே மதுரை கலைக்களமா வச்சு நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. மதுரைக்கு வந்திருக்கீங்க, மதுரை மையமா வச்சு ஏதாவது கதைக்களம் அமைஞ்சா பண்ணுவீங்களா? என்ன மாதிரி ரோல் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக நான் மதுரை சப்ஜெக்டில் ஒரு படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு மதுரை சப்ஜெக்ட் உள்ள நான் மதுரைக்குள்ளே நடக்கிற மாதிரி. மதுரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். மதுரையில் வந்து சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எப்போ வந்தாலும் தூங்கா நகரம். எத்தனை மணிக்கு வந்தாலும் விடிய காலையில் 4 மணிக்கு இறங்கினா கூட சுட சுட இட்லி கொடுப்பாங்க. ரொம்ப மதுரைனாலே வேற லெவலு, பாசமாக இருப்பாங்க மக்கள்லாம். வந்து சும்மா அப்படி இறங்கினாலே போதும், என்ன எப்படி இருக்கீங்க, லோபாரியா நம்மால் அப்படின்ட்டு ஒரு பாசத்தோட பழகிற மதுரைக்காரங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மதுரைக்கு வந்தது. தொடர்ந்து நிறைய தடவை அடிக்கடிக்கு மதுரை வந்து சொந்த ஊர் மாதிரி தான் வந்து போயிட்டு இருப்போம். தேங்க்யூ.